வேத புஸ்தகத்தை திறந்து 119 சங்கீதத்துக்கு நேரம். இங்கே கர்த்தருடைய வார்த்தையை பற்றி நாம் வாசிக்கிறோம். அது படி நடக்கிறதுனால வருகிற ஆசீர்வாதத்தையும் பார்க்குறோம். அதுபடி நடக்காததுனால வருகிற எஃபெக்ட்ஸையும் பார்க்கலாம். Psalm 119 verse 1. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். போதும். கர்த்தருடைய வேதத்தின்படி, கர்த்தர் தன் வேதத்தில் தன்னுடைய இருதயத்தை எழுதி வைத்திருக்கிறார். மனுஷர் இப்படி தான் நடக்கணும், இப்படி நடக்கக்கூடாது, இப்படி செய்தால் நல்லது, எல்லாத்தையும் சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காரு. அந்த வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார், இவங்களை வேதம் உத்தம மார்க்கத்தார் என்று அழைக்கிறது, அவர்கள் பாக்கியவான்கள் என்று வாசிக்கிறோம். அடுத்தது 119 சங்கீதம் 9வது வசனத்தை பாருங்க. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால் தானே. நெக்ஸ்ட் வந்து வாலிபர்களை பொறுத்து எழுதியிருக்கிறது. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், கிளீனா வச்சுக்குவான்னா உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வதனாலே போடுறது. இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறது தான். இட்ஸ் ஜஸ்ட் ரிமைண்டர். எப்படி இருக்கும் பின்னால் நான் பார்க்க போகிற செய்திகளை இப்போ நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு புரியும் நான் எதுக்காக இதை படிக்கிறேன்ட்டு. 18வது வசனம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும் படிக்கு என் கண்களை திறந்தருளும். சரி, வேதத்தில் உள்ள அதிசயங்களை இப்போ அதுதான் பார்க்க போகிறோம். வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி இந்த 119 சங்கீதத்தில் முழுவதுமாக வேதத்தை வேதத்தை வேதம் 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 என்றது போடப்பட்டிருக்குது. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃப்ரம் காட். இது வந்து இதை கேட்குறவங்களுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, வாட் இதெல்லாம் கிரியையில் வருது அப்படின்னு. இல்லை, நோ, வி ஹாவ் டு லிசன் டு த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் த லார்ட் காட். இட்ஸ் நாட் கிரேஸ். எஸ், வி ரிக்வயர் கிரேஸ் ஃபார் சேவிங் அவர் சோல்ஸ் and everything, redemption, everything. But இங்க இடத்துல வரும்போது வேத வசனத்தை கடைபிடிக்க தான் வேணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு போயிடுவோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். 12வது அதிகாரம் 12ஆம் அதிகாரம். இங்கே கர்த்தர் ஆபிரகாமுக்கு சர்டன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கூடவே ஆசீர்வாதத்தையும் கொடுக்குறாரு. அது வாசிப்போம். 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். போதும். இப்போ வந்து இந்த 4 பாயிண்ட்ஸ் அவர் கொடுக்குறாரு. யூ ஜஸ்ட் லீவ் ஆல் தி திங்ஸ் அண்ட் கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. 4 பாயிண்ட். ஒன்று வந்து நீ உன் தேசத்தை விட்டுரு. ஏன்னா நான் இன்னும் ஒரு பெரிய தேசமாக்க போகிறேன். இனத்தை விட்டுடு. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்திலையும் இருக்கிறது இதுதான். இனத்தை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டுரு. மனுஷன் ஆல்வேஸ் கெட் அட்டாச் டு எங்கள் அப்பா வீட்டில் நான் இது பண்ணேன், எங்கள் அப்பா இப்படி தான். நிறைய மேரேஜஸ் ஆல்சோ ஃபெயில். எங்கள் அப்பாவுடைய தகப்பனுடைய வீட்டை விட்டு விட்டுடு. அப்புறம் நான் உனக்கு காண்பிக்கிறேன். ஆக்சுவலாக திஸ் காலிங் வில் பி ஃபார் எவ்ரி ஒன். திஸ் கைண்ட் ஆஃப் காலிங் இஸ் ஃபார் எவ்ரி ஒன். இப்போ நவ் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவர் கொடுத்ததை ஆபிரகாம் ஃபாலோ பண்ணாரான்னு பார்ப்போம். 4வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோடு. உடனே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணார். லோத்தும் அவனோட கூட போனான். இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. கர்த்தர் ஆபிரகாமுக்கு நீ லோத்தை அழைத்து கொண்டு போ என்று சொல்லவே இல்லை. ஆனால் இங்கே
ஒரு அதிக பிரசங்கித்தனமா ஒரு நம்மளுடைய சுய இதனால கேட்டுக்கலாம். ஒரு வேளைக்கு ஆபிரகாம் கேட்டுக்கலாம், ஆண்டவரே ஒரு அண்ணன் மகன் உட்காந்துருக்கிறான், இவனையும் கூட்டிகிட்டு போகிறேன், பிள்ளையாக நினைத்து கூட்டிகிட்டு போகிறேன், இப்படி சொன்னால் அடிபட்டு போயிடும். ஏன்னா உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்றார், உனக்கு பிள்ளை கொடுப்பேன்றார். இப்போ அவனால் அது ஜெபம் பண்ண முடியல. பட் தன்னுடைய சொந்த வில்னால அதை எடுத்து போயிட்டார். எப்பவுமே நல்லா நினச்சிக்கோங்க, கர்த்தர் சொல்லுவார், சில காரியங்களை சொல்லுவார், பட் ஹி நெவர் ஃபோர்ஸஸ் அஸ். நாம் அந்த வில்லை வந்து அவர் சொல்கிறது தான், ஆனால் வந்து வில் நம்ம வில்லில் அவர் இன்டர்ஃபியர் பண்ணவே மாட்டார். தட்ஸ் வேர் வி கெட் இன் டு ப்ராப்ளம்ஸ். இப்போ லோத்து புறப்பட்டு போகிறான், கூடவே லோத்து போகிறான். எப்பவுமே வேர் யூ கீப் யூர் கம்பெனின்னு சொன்னால் உன்னோட உடன் ஆள், கூட வச்சிருக்கிற ஆள் உன்னை போலவே ஒரு விசுவாசியாக இருக்குவான். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த விசுவாசத்தில் நீ எல்லாத்தையும் விட்டுட்ட, தாப்பன் வீட்டை விட்டுட்ட, உன் தேசத்தை விட்டுட்ட, உன் இனத்தை விட்டுட்ட, உன் தாப்பனுடைய வீட்டை விட்ட, எல்லாத்தையும் விட்டுட்ட. ஆனால் நீ உன்னை கூட்டிகிட்டு போறியே, அவர் சொல்லாத உன்னை கூட்டிகிட்டு போறியே, அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. ஸோ அங்கே என்னாச்சு, ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயது உள்ளவனாயிருந்தான். ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்து எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய், இப்ப வந்து கன்வீனியன்ஸ், that is God never told Abraham take Lot also with you அப்படின்னு சொல்லவே இல்லை. அவர் ஸ்பெசிஃபிக்காக உன்ன அப்படின்னு சொல்றாரு. அங்கே என்ன பண்ணுறோம், நம்ம கூட ஒரு ஆளை சேர்த்துக்கிறோம். இந்த இடத்துல தான் பிரச்சனைகள் உருவாகிறது. கர்த்தர் சொல்லாத ஒரு ஆளை, பின்னால் அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன் கர்த்தர் சொல்லலன்னு சொல்லிட்டு. அவனால் பெரிய ப்ராப்ளமே, பெரிய பிரச்சனையே உருவாயிடுச்சு. ஏன்னா அவன் சும்மா இருக்க மாட்டேன்னு, அவனுக்கும் ஐடியா இருக்குது சித்தப்பா, அதனால் அட்வைஸ் கொடுக்கலாம், எதா சொல்லலாம், நம்மளும் கலந்தால் ஆலோசிப்பார். எப்பவுமே தேவனோட மூவ் பண்ணும்போது அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் கேளுங்க. அதில் தான் வேதத்தை வாசிக்க போகும்போது அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், தேவனுடைய வார்த்தையை மட்டும்தான் கேட்கணுமே தவிர்த்து நம்ம சொந்த கருத்தை போடக்கூடாது. பாருங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. இங்கே என்ன ஆயிடுச்சு, இவனோட லோத்தையும் அவன் சம்பாரிச்சு வச்சிருந்த எல்லாத்தையும் அதையும் கூட சேர்த்துக்கிட்டாங்க. ஆபிராம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். எல்லாருக்கும் இருந்துச்சு. கர்த்தர் என்ன சொல்றாரு, அந்த தேசத்துல வந்தோடனே இதை நான் அவனுக்கு கொடுப்பேனாரு. ஆனா முதல்ல கர்த்தர் உடனே ஸ்டாப் பண்ணல அவனை. ஆபிரகாமே, நான் சொன்னேன், நான் உன்னை தான் கூப்பிட்டேன், நீ ஏன் லோத்தை கூட்டிட்டு போனேன்னு சொல்லல. ஆனா he created a situation later on for Lot to depart. அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பிரித்து போகுதல் ரொம்ப வேதனையா இருக்கும். சொந்தக்காரங்க தான், ரொம்ப blood relatives தான். When God calls, he calls. When God called Elijah, he called Elijah. He never called Elisha also. He called Elijah. அவன் கூட இருக்கிறதுக்கு நிறைய தீர்க்கதரிசிகளை கொடுத்தாரு. ஆனால் எலிஜா வாஸ் a solo man. இன்னைக்கு நம்ம கூட ஒரு சேர்த்துக்குவோம். இந்த ஒப்புக்கு சப்பான், கொசுறு இதெல்லாம் கேட்டுட்டு போவோம். இங்கே தான் கர்த்தருடைய அவருக்கு பிரிக்கமில்லை. அவருக்கு he God knows how to separate us. அந்த செப்பரேஷன் வரும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ இந்த எப்படி அது கர்த்தர் பிடிக்காத காரியம் வந்துச்சுன்னா, ஒரு God creates an atmosphere. Let us go to chapter 13. 5வது வசனம். ஆபிரகாம் உடனே வந்த லோத்துக்கும் ஆபிரகாமுடனே வந்த லோத்து, கர்த்தர் அழைத்த லோத்துன்னு சொல்லல.
இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் நம்மளுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது கூட ஒரு ஆள் இருக்கணும். ஆனா ஆபிரகாமோட அவன் பொண்டாட்டியை கூப்பிட்டாரு. இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் ஐஸ் ஓப்பன் ஆகி நீங்க படிக்கும் போது உங்களுக்கு புரியும். பொண்டாட்டியை கூப்பிட்டாரு, அவனுடைய எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் சொன்னாரு. அதெல்லாம் பிரிக்கிற கர்த்தர். அவர் அகேன்ஸ்டா இருந்தது லோத்துக்கு ஒண்டி தான். ஆபிரகாமுடனே கூட வந்த லோத்து. இந்த ஒரு வார்த்தையிலிருந்து அறியலாம். ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாதிருந்தது. கர்த்தர் தான் அனுபவிச்சாரு. இப்ப என்ன ஆயிடுச்சு? சண்டை வருது.